வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு 1/2 கிலோ நான் சேப்பங்கிழங்கு ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கிழங்கு வாங்கும்போது ஒரே சைஸில் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேகும்போது நல்லா சீராக வேகும். நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரம் குழஞ்சி போய்டும். நமக்கு ரவுண்ட் சைஸில் வராது கட் பண்ணும்போது. அதனால் வெளியிலே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல 10 நிமிஷம், இது பெருசாக இருக்கிறதுனால 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதுவே சின்ன கிழங்கா இருந்தால் ஒரு 6-7 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு மூடிட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் நமக்கு. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். பாருங்கள், கத்தி வச்சு லேசாக தோணுன பிறகு நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப குழைய விட்டுறாது எப்போவுமே கிழங்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு உரிச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது உரிக்கும் போது நம்ம கையில் ஒட்டும். அதுக்கு லேசாக ஆயில் தடவிக்கோங்க. இப்படி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். இப்போ நம்ம கரெக்டாக இது 1/2 கிலோ கிழங்கு அளவுக்கு நம்ம மசாலா சேர்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, நான் எடுத்துருக்க கிழங்குக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா அந்த மசாலாவெல்லாம் நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கிழங்கு சேர்த்துக்கலாம். எப்பவுமே கையால் லேசாக இது பண்ணி விடுங்க. நான் அமுக்கி பிணையாதீங்க, உடஞ்சி போயிடும். நம்ம கிழங்கு கரெக்டாக வெந்துடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கரெக்டாக வெந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப குழஞ்சி போச்சு அப்படின்னா நமக்கு பிணையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மட்டும் நல்லா குலுக்கி விடுங்க. நல்லா மசாலா இந்த கிழங்கெல்லாம் படட்டும். இப்போ மசாலா ஊறணும்லாம் கிடையாது, உடனே சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எப்போவுமே நீங்கள் இது மாட்டம் வறுவல் செய்யறதுக்கு இது மாட்டம் அயன் பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாட்டம் அந்த வறுவல் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ ஆயில் நல்லா சூடானது. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை லேசாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிழங்கு வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாலாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நமக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆன பிறகு இந்த ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்திங்களா, அதை கரண்டியால் லேசாக அது மட்டும் எடுத்து விடுங்க. நம்ம கிண்டின்னு வரும்போது அதை அப்போ எடுத்துடும். ஒவ்வொன்றா எடுத்து விட்டுறாங்க. இப்போ நல்லா ஹையில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு வரந்துட்டியும் நல்லா கிண்டி விடுங்க. எப்பவுமே கரண்டி வச்சு கிண்டினே இருங்க. நீ ஹையில் வச்சுருக்கும்போது கருக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இது வரையில் நமக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வேணுமோ அந்த வரையிலும் நீங்கள் நல்லா கிண்டி விடணும். நமக்கு இது போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஏற்கனவே கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலையை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கிண்டி விடுங்க. இப்போ ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி சேர்க்கும்போது. அவ்வளோதாங்க, சூப்பரான மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.